Welcome to my channel. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial for beginners part 11ல blur tool பத்தி பார்க்க போறோம். blur toolக்கான shortcut key R. இப்போ இந்த blur tool எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த போட்டோல ஒரு பர்టిక్యులர் ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குரூப் போட்டோல யாரோ ஒருத்தரை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். blur tool எடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ப்ரஷோட சைஸ் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணிக்கோங்க. டேப் கீ கொடுத்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் மோட் வந்துடுங்க. நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை blur பண்ணி காமிக்கணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அப்படியே blur ஆயிரும், அதான் மங்கலாக தெரியும். இப்போ blur tool வச்சு நம்ம blur பண்ணும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஆப்ஜெக்டை ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அப்போ அது ஒரு தனி ஆப்ஜெக்ட், அது ஒரு தனி லேயராக வந்துடும். இப்போ அதை மட்டும் அந்த லேயரை மட்டும் நம்ம blur பண்ண போகிறோம். இப்போ அந்த மாதிரி blur பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் மெனுவில் போயிட்டு blurன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த blur வேணுமோ எடுத்துக்கோங்க. அதாவது இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. Gaussian blur, motion blur, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இப்போ நான் Gaussian blur எடுத்திருக்கேன். உங்களுக்கு blur எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் ரேடியஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ blur tool வச்சு நம்ம ஒர்க் பண்ணது எப்படின்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே செகண்டாக உள்ளது ஷார்பன் டூல். ஷார்பன் டூல் எதுக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஹைலைட் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அது கம்மியாக இருக்கும். ஒப்பாசிட்டி இல்லைன்னா அது கொஞ்சம் மங்கலாக தெரியும், அதை ஷார்ப் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஷார்பன் டூல் எடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இமேஜில் ட்ராக் பண்ணுங்க. அதுக்கு முன்னால் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இமேஜோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வித் அண்ட் ஹைட் எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு இமேஜை ஷார்பன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இது உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு மெனு போங்க. அதில் அதர்ஸில் போயிட்டு ஹை பாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அவுட்லைன் எப்படி ஷார்ப்பாக வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நான் இப்போ இதற்கு 3.7 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. அதில் பிளெண்ட் மோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஓவர்லே சாஃப்ட் லைட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஒரிஜினல் இமேஜுக்கும் நம்ம ஷார்பன் பண்ண அந்த இமேஜுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜை உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஷார்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்லித்தர அந்த டுட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் தேர்ட் ஆப்ஷன் ஸ்மட்ஜ் டூல் பார்க்குறோம்.
ஸ்மட்ச் டூல் வச்சு ரவுண்ட் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் இந்த ஃபோட்டோவில் லிப்ஸை மட்டும் லைட்டாக ஸ்மட்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த டூல்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.